புதுச்சேரியில் நடந்த விஜயோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ரெஸ்பான்ஸ்? இல்ல தமிழகத்த தாண்டியும் டிவிகேக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு அரசியலை நோக்கி. அது வந்து தமிழக வெற்றி கழகம்ன்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அது முடங்கக்கூடிய ஒரு கட்சி. வெறும் இங்க இருக்கிற அரசியல பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒண்ணு இருந்துச்சு. அது அப்படி இல்ல. அது தமிழகம்னாலே வந்து தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்கும் அவங்களுக்கான உரிமைக்காகவும், உணர்வுக்காகவும் பேசக்கூடிய கட்சின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் புரியுது இப்போ. ஸோ தமிழகத்த தாண்டி புதுச்சேரி வந்து வேற ஒரு தனி மாநிலமா அப்படி பார்க்காம, நம்ம மொழி நம்ம மக்கள் பேசினா, அவங்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்ற ஒரு புரிதல் தலைமைக்கு இருக்கு அப்படின்போது, அதே வரவேற்பு அங்கேயும் இருக்கு. ம். ஸோ இது தமிழ்நாடு கட்சி இல்ல, தமிழகத்துக்கான கட்சி. தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்குமான கட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே. அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேசுறோம். முதல்ல அந்த காவல்துறையோட அந்த அவங்களோட அணுகுமுறை அப்படின்றது புதுச்சேரியில டிவிகேக்கு எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலி ஒரு காவல்துறைகிட்ட அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் குடுக்கணும். ஓகே. அங்க வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்ப ஊர்ஜிதப்படுத்தணும். சரி. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு தமிழக காவல்துறைய விட பன்மடங்கு சிறப்பாவே புதுச்சேரி காவல்துறை செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா நம்மளால பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்து அவங்க அத பொறுப்பெடுத்து செயல்படுத்துறதா இருக்கட்டும், அவங்க மக்களோட இணைஞ்சு அந்த இடத்துல மக்களுக்காக இருந்ததா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு குழப்பம் வருமா இருந்தா அவங்க எடுத்த அந்த ஸ்ட்ராங் டிசிஷனா இருக்கட்டும். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு காவல்துறை எப்படி செயல்படணும்னு நம்ம நினைப்போமோ, எந்த மாரி காவல்துறையினரை நம்ம வந்து கொண்டாடுவோமோ, செலிட் அடிப்போமோ, அப்படி ஒரு அணுகுமுறையா அந்த இடத்துல இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ எனக்கு அந்த இடத்துல நான் வந்து பெருசா குற்றம்லாம் சொல்லல. எனக்கு ஐ வாஸ் ஹேப்பி அபௌட் தட். இந்த மாரி ஒண்ணு கரூர்ல இருந்திருந்தா, மேபி அந்த துயரம் அப்படி நடந்திருக்காதோ, அத தடுக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோன்னே தோண ஆரம்பிச்சிருச்சு.